கல்யாணம், உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே எனக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு எப்பவுமே நடக்க கூடாதது நடந்த மாதிரியே இருக்கு. ஏற்கனவே உங்க மூஞ்சி அம்மி கொத்துன மாதிரி இருக்கும். இந்த லட்சணத்துல பூச்சி வேற அரிச்சிருச்சு. ஐயோ, சகிக்க முடியல, கன்றாவியா இருக்கு. ஏய், வருஷ கணக்குல என் போட்டோவை பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி இருந்தா போட்டோவை பூச்சி அரிக்காம பூதமா அரிக்கும். என் போட்டோவை பிரேம் போட்டு கௌரவமா ஹால்ல மாட்டிருக்கலாம்ல. அட, அட்லீஸ்ட் பெட்டிக்குள்ள 2 பூச்சி பொட்டியாவது போட்டு வச்சிருக்கலாம்ல. எங்க எங்க நீங்களாக பேசுறது? என் போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணா நான் பேசாம உங்க அப்பா நான் வந்து பேசுவான். ஆவுனா எங்க அப்பா வீட்டை இழுக்காம உங்களால இருக்க முடியாத. எப்படி இருக்க முடியும்? மனுஷனா அவன். ஒரு ராத்திரி வீட்டுல தக்கிட்டு போட்டோன்னு விட்டா விடிய காலையில படுத்திருந்த பாய் தலைகாணிய சுருட்டி பையில வச்சுட்டு போனோம்னாச்சு உன் அப்பா. ஐயோ ஐயோ, சரி சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க எங்கெங்க போனீங்க? அத சொல்லவே மாட்டேன்டி. ஏங்க? சொன்னா நீ தேடி பிடிச்சு வந்துருவீ. ஏற்கனவே உன் இம்சை தாங்க முடியாம தான் நான் வீட்டை விட்டே ஓடி வந்து பரதேசியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு நீ என் பெட்டியை திறந்த? அத சொல்லு முதல்ல. அது வந்துங்க, நீங்க எனக்குன்னு விட்டுட்டு போனது 2 பிள்ளைங்களும் இந்த பழைய ட்ரங்க் பொட்டியும் தான். அடிப்பாவி பச்சை புழுகி, அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு வந்தனே. ஐயோ ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். வீடுதான் எனக்குன்னு இருக்கிறது என் உயிர் ஒண்ணுதான். அதையும் நீ எடுத்துருவியோன்ற பயத்துலதான் உன்னை விட்டுட்டு ஓடி போனேன். இப்ப தேடி வந்து எடுத்துடலான்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்லைங்க. உங்க ஆத்தா கிழவி, அதான் என் மாமியார், மண்டே போட போறாளா? எங்க வீட்லயே எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்களேடி, உங்க வீட்டுல யாரும் சாக மாட்டாங்கடி. ஆவிக்கு ஆயில் அதிகம்னு சும்மாவா சொன்னாங்க? ஏங்க அப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்க அம்மா சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டு சாக போறாங்க. அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க அம்மா சாகிறதுக்கா? அது இல்லைங்க, சொத்தெல்லாம் என் பேருக்கு நல்லபடியா வந்து சேரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் இதாண்டி. உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே. என் வாயில 4 வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் நல்ல வார்த்தையா வராதுன்னு. அது 4 வாரத்துக்கு அப்புறம் தானே. அது முன்னாடி. இப்பெல்லாம் ஒரு நல்ல வார்த்தை கூட வரதே இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? பெட்டியில இருக்க ஒத்த கொலுசு எடுத்து கால்ல போட்டு போ. எதுக்குங்க? ஆபத்துக்கு உதவும். சரிங்க. ஆமா, இன்னொரு கொலுசு எங்கங்க? அத நான் அடமான வச்சேன், மீட்கவே இல்ல. அப்புறம் பண்ணு. சரி சரி, போதும் போதும், எல்லாம் இங்கே கடங்க. பண்டரி பாய், பண்டரி பாய், வரேன். பண்டரி பாய். யாரடி அவ? என்ன அலையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளியா வந்திருக்கேன்னு பாக்குறியா? நீ எப்படி நினைச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு மனசு வரல இல்ல? பரவாயில்ல, மருமகளா உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கல. ஆனா மாமியாரா நான் சந்தோஷமா போகணும்னு ஆசைப்படுறேன். நான் போறதுக்கான காலம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. அதனால்தான் நான் இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தின இந்த சொத்து, நகை நட்டு எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்லபடியா போலான்னு நினைக்கிறேன். இப்ப கூட என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு மனசு வரல இல்ல? மருமகளான உன்னை நான் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா மாமியாரா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த சொத்து, இந்த நகை நட்டு எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு நீ ஆண்டு அனுபவிச்சு அயோத்தியா இரு. நான் வரேன். சரி பாட்டி. பண்டரி பாய், இந்த சொத்தை வச்சு நீ சூத ஆடலாம், 3 சீட்டு விளையாடலாம், குதிரை ரேஸ் கூட ஆடலாம். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். நான் வரேன். இல்ல இல்ல, நான் போறேன். பண்டரி பாய், இந்த பின்னாடி நிக்குதே 2 தூணு, அது செங்கல்ல சிமெண்டால கட்டினதில்ல. ஒண்ணு என் புருஷன், ஒண்ணு என் புள்ள, அதான் உன் புருஷன். அதை மட்டும் நல்லபடியா பாத்துக்க.
நான் போறேன். ச்சே. ஆ? என்ன கிழவி கனவுல வந்து சொத்து நகனட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறா. இந்த கனவு பலிக்குமா பலிக்காதா? ஒருவேளை அந்த அருணாச்சலம் போன் பண்ணி சொன்ன மாதிரி கிழவி மண்டைய போட போறது நிஜம்தானோ? கடவுளே, அது மட்டும் நிஜமா இருக்கணும். கிழவி மண்டைய போட்டு சொத்தெல்லாம் எனக்கு வரணும். விடிஞ்சதும் ஆவடியார் கோயிலுக்கு கிளம்புறோம். ஆவடியார் கோயில் எல்லை ஆரம்பமா? ஆரம்பமே ஆட்டம் போட்ட மாதிரி இருக்கு. ஊரா இது? விளங்காத பயவுள்ள ஊரு. இருந்திருந்து எங்க அப்பா என்னை இந்த ஊர்லயே கட்டி கொடுக்கணும். ஒரு சிங்கப்பூர், மலேசியா, சைனா, ஜப்பான் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி கொடுத்துட கூடாது? உளுத்து போன இந்த பயலுக்கு, அதுவும் உருப்படாத இந்த ஊர் மண்ணுக்கு என்ன மருமகளாக்கி என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போய் சேர்ந்துட்டான் என் அப்பன். என்ன புலம்பி என்ன பிரயோஜனம்? எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப மாமியார் கிளவி மண்டையை போட போறா. சொத்த ஆட்டையை போட்டுங்கிறது கிளம்பிட வேண்டியதுதான். இங்கதான் நிறுத்துப்பா. சரிங்கம்மா, இந்த வீட்டு முன்னாடிதான். நிறுத்து. அம்மா அம்மா, அழக்கூடாதுடா. இறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கதான்டா செய்யும். இந்த பூமியில பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போய் தானடா ஆகணும். அழாத. அதுக்காக மட்டும் இல்லடா, நீ எதுக்காகவுமே அழக்கூடாது. அம்மா நான் இருக்கும் போது நீ எதுக்காகடா அழற? அழக்கூடாது. அம்மா, அதுக்காக நான் அழலப்பா. புரிஞ்சு போச்சுடா. ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஏன் நாய் கூட வளர்த்தா, கூடவே குட்டிச்சாத்தா மாதிரி ஒன்னையும் வளர்த்தா. வளர்த்த பாசம் பெத்த பாசத்தை விட பெருசுடா. இருந்தாலும் அம்மா நான் சொல்றேன், நீ அழக்கூடாதுடா. அழக்கூடாது. அம்மா, நான் அதுக்காக அழலப்பா. பத்தியா நான் இவ்வளவு சொல்லியும் நீ அழற பத்தியா? டேய், அத்தை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு பேரம்பேத்தி எல்லாம் பெத்தெடுத்து புருஷனை ஆல்ரெடி மேலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு மருமகளோட சண்டை போட்டுட்டு சொந்தக்காரங்களோட பல்லெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறமும் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிட்டு வண்டிக்கு விட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஊரடிச்சு ஒலையில போட்டுக்கிச்சு. டேய், நல்லபடியா வாழ்ந்துதானே செத்து போயிருக்காங்க. இதுக்கு நான் தேம்பி அழுதுகிட்டு இருக்கேன். டேய், அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம கடமைடா. அருணாச்சலம், அழக்கூடாதுடா. அம்மா சொல்றேன்ல, அழக்கூடாதுடா. நான் அதுக்காக அழலப்பா. வேற எதுக்காக அழறேன்னு சொல்லி தொலையேண்டா. நான் வேற ஏதாவது நினைச்சு போறேன். அம்மா, அது எப்படிமா நான் என் வாயால சொல்றது? இந்த வாயால தானே 3 வேளையும் நல்லா சோத்த அள்ளி கொட்டிக்கிறேன். அப்புறம் இந்த வாயால சொல்லாம இரவல் வாயை வாங்கிட்டு வந்தா சொல்லுவேன். டேய், எதுக்கு அழறேன்னு சீக்கிரம் சொல்லி தரடா. உலக்க தடியா, ஒழுங்கா சொல்றியா இல்லையா? அம்மா, அந்த கொடுமையை நீங்களே வீட்டுக்குள்ள போய் பாருங்கம்மா. நான் வீட்டுக்குள்ள போய் பாக்குறதா? பாருங்கம்மா, நான் பாக்கதானடா போறேன். அழுது இருக்கிறானே. Don't miss that chance. All the Rajini fans. Don't miss that chance. Lungi dance, 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 lungi dance. Chadro jawani bada jor thive jaal maha. Rehta Rajini da fan thive jaal maha. ஏய், என்ன கிளவி செத்து அதுக்குள்ள பேயாயி நடு வீட்டுல வந்து பேயாட்டம் ஆடுறா? ஐயோ, இந்த ஊர்லயே நல்ல மந்திரவாதியை பார்த்து கூட்டிட்டு வந்து பேய ஊர் எல்லைக்கே ஓட்டிட வேண்டியதுதான். யார பார்த்து நீ பேய்ங்கிற? பேய பார்த்து தாண்டி பேய்ங்கிறேன். பேய் இல்லடி, உன் மாமியாரு.
ரெண்டும் ஒண்ணுதான். உயிரோட இருக்கும்போது தான் பேயாட்டம் ஆடினேன், இப்ப செத்ததுக்கு அப்புறமா பேயாட்டம் ஆடிட்டு இருக்கேன். நான் செத்துட்டேன்னு உனக்கு யாரு சொன்னது? உலக்க மாதிரி உயிரோட உன் முன்னாடி நின்னுக்கிட்டு பேச்சுக்கு பேச்சு பதில் பேசிக்கிட்டு தாண்டி இருக்கேன். அப்படின்னா நீ இன்னும் சாகலையா? நான் ஏண்டி சாகுறேன்? நீ போய் சாகு. நான் போய் சாகணுமா? நான் எதுக்கு நீ சாகணும்? நீதான் இப்பவோ அப்போ ஈன்னு இழுத்துக்கிட்டு இருக்க. எந்த நிமிஷமும் பொட்டுன்னு போயிடுவேன். பட்டுன்னு தூக்கி போட்டுடலாம், சட்டு கிளம்பி வாங்கன்னு எனக்கு போன் வந்ததுனாலதான் நான் உடனே காரை எடுத்துக்கிட்டு அரக்க பறக்க ஓடி வந்திருக்கேன். இல்லாட்டி நான் எதுக்கு இங்க வரேன்? ஏய், எவன்டி அவன்? நான் இப்பவோ அப்பவோ இழுத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு போன் பண்ணது? எனக்கு ஆயுசு கெட்டிடி. உனக்கு ஆயுசு கெட்டியோ சட்டியோ, எனக்கு போன் பண்ணி உடனே கிளம்பி வர சொன்னதே உன் வேலைக்கார அந்த விளங்காத பையன் அருணாச்சலம் தான். என்னது இது அருணாச்சலமா? இப்ப கூட 5-6 பொம்பளைங்களோட வாசல்ல வாயில துணிய பொத்திக்கிட்டு விளக்கெண்ண குடிச்ச நாய் மாதிரி வெளிய அழுதுட்டு நிக்கிறான். இப்பவே அவனை கூப்பிடுறேன் பாரு. அருணாச்சலம், அடே அருணாச்சலம். நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். அருணாச்சலம், டேய் பேமாரி அருணாச்சலம், வீணா போனவனே, டேய் எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுடி. ஏதோ ஒரு சாக்க வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக நீ திட்டம் போட்டிருக்க. நீ பெரிய மகாராணி. 4 அரிசி சாக்கு, 4 பருப்பு சாக்கு வச்சிருக்கேன், வாங்கிக்கிறியா? மோகர கட்ட. எனக்கு என்ன வேர்த்தா வடியுது உன் வீட்டுக்குள்ள வரணும்னு? வர வழியில திட்டிக்கிட்டே வந்தது எனக்கு தானே தெரியும். இத பாரு, கார் டிரைவரே நான் திட்டின திட்டுக்கு 4 தடவை காதை கழுவுனானா பாத்துக்கோ. அப்பா எப்படி நான் உன்னை இந்த ஊரையும் அசிங்கமா கேவலமா காரி தூக்கி இருப்பேன்னுட்டு. இந்த லட்சணத்துல இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஏதோ சாக்க வச்சுட்டு நாங்க வரோம் பாரு. பெருசா கண்டுபிடி. சும்மா புளி போட்டு வளர்க்காதடி, போய்கிட்டே இரு. இந்த வீட்டுல என் பேத்தி கௌசல்யாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்ல. ஆமா, பேத்தி பெரிய பேத்தி. என் மகன் மாதவன் அந்த மண்ணாங்கட்டி கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் அந்த பஞ்ச பரதேசி எனக்கே மருமகளா வந்து தொலைஞ்சா. அதுக்கப்புறம் தானே உனக்கு பேத்தி பூத்தி எல்லாம். என்னமோ சொந்த அர்த்தத்துல பிறந்த பேத்தி மாதிரி அப்படியே தளபல எண்ணெயில போட்ட மாதிரி கொதிக்கிறேன். இத பாரு, இப்ப நீ மரியாதையா வெளியே போறியா இல்லையா? போறேன்டி. இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். எங்க போற? இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. அட மரக்கைண்ட மங்கினி, போறவளை ஏன்டா தடுக்கிற? நான் தடுக்காம வேற யார் தடுப்பா? இப்படி ஒரு பிளான் பண்ணி பண்டுவை இங்க வர வச்சதே நான் தான். அடப்பாவி, இதெல்லாம் ஓ வேலையா? ஆமா, நான் தான் அந்த அருணாச்சலத்தை அருவாமனையில மிரட்டி போன் பண்ண வச்சேன். என் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, நான் பிக்ஸ் பண்ண தேதியில என் கல்யாணம் நடந்தே ஆகணும். நீ பொறுப்பு இல்லாம எனக்கு பொண்ணு பார்க்காம என்ன ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகல நான் பாக்குறேன். அதனாலதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி உன்னை நான் இங்க வர வச்சேன். இனிமே இங்க என் கல்யாணம் முடியாம நீ இந்த ஊரை விட்டு வெளியே போகவே முடியாது. போன சொல்றா தன்றாவ, கூட்ட சொல்றா பஞ்சாயத்து. இதனால நம்ம ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, வாடிப்பட்டி, வடுகப்பட்டி, ஜல்லிப்பட்டி, ஜவாதுப்பட்டி, சேடப்பட்டி, சேத்துப்பட்டி, தொப்பப்பட்டி, மாதம்பட்டி, 8 பட்டி ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னா, பட்டணத்துல இருந்து வந்த பண்டு மேல நம்ம ஊரு பண்ணையாரு சோனாசல, ஜோதிலிங்க, சுந்தரலிங்க, சுயம்புலிங்க, சொக்கலிங்க மூர்த்தி பண்ணையார் அவர்கள் பிராடு கொடுத்திருக்காரு. அதனால நீங்க எல்லாரும் வேலை வெட்டிக்கு போகாம, பொழப்ப பார்க்காம, புள்ள குட்டிய பார்க்காம, போட்டது போட்டபடி போட்டுட்டு உடனே புறப்பட்டு பஞ்சாயத்து லொகேஷனுக்கு வந்து சேரணும். இது பஞ்சாயத்தார் உத்தரவு சாமியோ. டேய், பஞ்சாயத்து ஆரம்பிங்களேடா. என்ன இழவுக்காகடா வெயிட் பண்றீங்க? நாட்டாம வரணும் இல்லம்மா. ஏய், எல்லாரும் இங்க பஞ்சாயத்துக்கு அசம்பிள் ஆக சொல்லிட்டு அவன் என்ன வீட்டுல உட்காந்து வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு போனை போட்டு நான் வர சொல்லுடா. அம்மா, நாட்டாம அவன் மரியாதை இல்லாம பேசாதீங்க. ஏய், நான் எல்லாரையுமே அவன் இவன் தான்டா பேசுவேன். வரானா இல்லையான்னு கேளு. குதிரையோட சலங்க சத்தம் கேக்குது. நாட்டாமா வராரு, நாட்டாமா வராரு.
நாசமா போறவனே, நாட்டாம குதிரை பூட்டின சாரட் வண்டியில வருவான்னு பார்த்தா இவன் சலங்கைய சைக்கிள்ல உட்காந்து குலுக்கிட்டு வரான். அதாவது ஏந்திரி. இல்ல, அதாவது அவங்க அப்பா, தாத்தா, பாட்டா, முப்பாட்டன் எல்லா காலத்துல இருந்தும் அவங்க குதிரை பூட்டின சாரட் வண்டி தான் டொக்கு டொக்குன்னு வந்து நின்றாங்க. இவருக்கு போஸ்டிங் கிடைச்சதும் ஆட்டம் அதிகமாயிடுச்சு. குடி, சீட்டாட்டம், பொம்பளை சோக்குன்னு போய் சாரட் வண்டி, குதிரை, குதிரை திங்கிற கொல்லு எல்லாத்தையும் வித்து துண்ணுபட்டோம். ஓஹோ. இப்ப ஜபர்தஸ்துக்காக இப்படி சலங்கைய குலுக்கிட்டுறானா? நேரில கட்டு, தீவனம் போடு. அப்புறம் முக்கியமான விஷயம், வெயில்ல வந்திருக்கு, தண்ணி காட்டு. டேய், லூசாடா இவன். சைக்கிளை காட்டி நிழல்ல கட்டு, தண்ணிய காட்டு, தீவனம் போடுங்கறான். அது வழக்கமா சாரட் வண்டியை விட்டு இறங்கினதும் குதிரையை பார்த்து சொல்லி சொல்லி பழக்கம். டேய், இனிமையாவது சைக்கிளுக்கு காத்தடி, ஆயில் போடுன்னு சொல்லி பழக சொல்லுடா அவனை. நாட்டா மாறார், நாட்டா மாறார், நாட்டா மாறாரே. ஐயே, இந்த சொம்ப கழுவி 1/4 நூற்றாண்டு ஆயிருக்கும் போல இருக்கு. இதுல எப்படா தண்ணி குடிக்கிறான்? அம்மா, பஞ்சாயத்து ப்ராப்பர்ட்டி இன்சல்ட் பண்ணாதீங்க, அப்புறம் அதுக்கு ஒரு பிராது கொடுப்பாங்க. போடா, பிராது கொடுப்பாங்க, கொசு கொடுப்பாங்க. சும்மா என்னப்பா, 8 பட்டி ஜனங்களும் வந்தாச்சா? என்னது? ஏய், உண்மையிலேயே இவன் லூசு பையதான்டா. 8 பேர் தான் நிக்கிறானுங்க, என்னமோ 8 பட்டி ஜனங்களும் வந்துறாங்களான்னு கேக்குறான். அம்மா, இது பஞ்சாயத்துல பரம்பரை பரம்பரையா கேக்குற கேள்விமா. ஏய், கேள்வியில என்னடா பரம்பரை கேள்வி? கேவலமா இருக்குடா. எசமா, 8 பட்டி சனங்களும் காடு கரன்னு வேலை வெட்டிக்கு போயிட்டதுனால பட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வீதம் மொத்தம் 8 பேரு பஞ்சாயத்தை அட்டெண்ட் பண்ண வந்திருக்காங்க. I see. I appreciate you. மிஸ்டர் பண்ணையார், என்ன உங்க பிராது? எஜமா, தோ நிக்கல, பட்டணத்துல இருந்து வந்த பண்டு. ஏய், அதனே பட்டணம் பொட்டணும்னுகிட்டு சென்னைன்னு அழகான தமிழ சொல்லியா? நாங்க பரம்பரை பரம்பரையா 10 தலைமுறையா பட்டணம் தான் சொல்றோம். இனியும் இந்த முறைய மாட்டாத. சொல்லி தொலை. சொல்லி தொலைக்கிறேன். பட்டணத்துல இருந்து வந்த இந்த பண்டு நான் தாலி கட்ட போற கடைசி நேரத்துல நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி என் கல்யாணத்தை தட்டு நிறுத்திச்சுப்பா. தாலி கட்டி இருந்தா கட்டினதுக்கு அப்புறம் ஓடி போயிருக்கும். குறுக்க பேசக்கூடாது. அப்படி பேசினா எனக்கு குபீர்னு கோவம் வரும். நீ சொல்லுப்பா. அன்னைக்கு முதல்ல நடந்திருக்கும். 66 வருஷத்துக்கு கடவுப்பா. யோ, அழுவாதியா? ஆவுடையார் கோயிலுக்கு அசிங்க. சரி சரி, தாலி கட்டுக்கு முன்னாடியே பண்ணி ஓடி போச்சுப்பா. போயா அந்த பக்கம். இந்தாமா, நீ என் பீலிங்ஸா புரிஞ்சுக்க மாட்டேன்றா. போ போ போ, தள்ளி போ. நீ வா தேன்மொழி. செருப்பு பிஞ்சிரும். இது அதை விட பீலிங் பாரு. ஆமா, நான் எங்க விட்டேன்? ஞாபகம் வந்துச்சு. தாலி கட்டுக்கு முன்னாடியே பண்ணி ஓடி போச்சு நாட்டாம. என் பேதாசு புரியுதா சின்ன நாட்டாம? என்ன புரியுதோ புரியலோ, தலையை மட்டும் நல்லா ஆட்டு. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே பொண்ணு தெரியலப்பா. இனியும் தரமாட்டாங்கடா. இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே நடக்கல. இனிமேலும் நடக்காது. அம்மா, நீ ஃப்ரீ ஆகிறியா? அம்மா, பார், வாய் பேச்சு தான் இருக்கணும். சரியா? லேடிஸ்க்கு நான் மரியாதை கொடுக்குறேன். அதனால ஆவடியார் கோயில் அன்னக்கிளி பாட்டியோட மருமவ பண்டரி பாயால பாதிக்கப்பட்டன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற? அடி சேர்ப்பால. என்ன எல்லாம் ஒரே கவுண்டர் அடிக்கிறாளுங்க? ஆமா, நான் எங்க விட்டேன்? வந்துச்சு. வர ஆவணி 22ஆம் தேதி எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். பத்திரிகை எல்லாம் கூட அடிச்சு விட்டேன். அட கூறுகட்ட குப்பா, அப்படின்னா கல்யாணத்தை ஜாம் நடத்த வேண்டியதான்றா. எதுக்குடா பஞ்சாயத்தை கூட்டின? எனக்கு வேற டைம் ஆச்சு. கடை திறந்து இருப்பாங்க. மணி 10:01. மூச்சா கேள் கிளிமுக்கா. நீ முழுங்காம முழுசா சொல்லு. சொல்றேன். கல்யாணத்துக்கு எல்லாம் ஓகே, ஆனா கல்யாண பொண்ணு தான் இன்னும் கிடைக்கல. அட முட்டா பையல, திட்டாதீங்க நாட்டாம.
என் கல்யாணம் நின்னு போறதுக்கு காரணமா இருந்த இந்த பண்டு தான் என் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி டேய் வைக்கிறேன். டேய் உன் மூஞ்சிக்கு பொண்ணே கிடைக்காது இதுல அழகான பொண்ணா வேற கிடைக்கணுமா அடிங்க ஒண்ணு எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து இந்த பண்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தேற மாட்டான். இல்ல அதே முகூர்த்தத்துல இந்த பண்டுவே என்ன கல்யாணம் பண்ணிடும். செருப்பாலே அடிப்பேன் நார பயல என்ன கேக்குற எந்த பக்கம் வந்து பாரு கை கால ஏய் இது ஓ ஊருங்கிறதுனால நீ எது வேணாலும் பேசுவியாடா இதே ஏன் ஏரியா மடிப்பாக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோ நீ பேசின பேச்சுக்கு இத்தனை நேரத்துக்கு செருப்பாலே உன்னை அரைஞ்சிருப்பேன்டா பொம்பளையா இவ பிறந்தது வந்து இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லையே டக்குன்னு தீர்ப்பு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் நம்ம பொண்டாட்டியே பரவாயில்ல போல இருக்க நாட்டாம தீர்ப்ப சொல்லு நாட்டாம. சொல்றேன் இந்த பிராடுல கல்யாணத்தை பண்டு தடுத்து நிறுத்துந்து உறுதியாயிடுச்சு அதனால பாதிக்கப்பட்ட பண்ணையார் கேட்டுக்கிட்டபடியே வர ஆவணி 22க்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து பண்ணையாருக்கு பண்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது முடியலன்னா பண்டுவே பண்ணையார கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் நாட்டாமையோட தீர்ப்பு நாட்டாம தீர்ப்ப மாத்தி எழுது நான் சொன்னா தீர்ப்பு தான் நான் எங்க எழுதுனேன் வாயால தானே சொன்னேன் நீ சொன்ன தீர்ப்ப மாத்தியா நான் சொன்னதுதான் ஐயோ இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாது வெளியிருந்து வேணா ஊருக்குள்ள வரலாம் அதனால கிழக்கால இருக்கிற ஊர் இல்ல மேற்கால இருக்கிற ஊர் இல்ல தெற்கால இருக்கிற ஊர் இல்ல வடக்கால இருக்கிற ஊர் இல்ல எல்லாத்தையும் இழுத்து மூடி சீல வைங்க ஏலே ரமேஷ் கட்டா வண்டிய சரிங்களாட்டாம நல்லா இருங்க போயிட்டு வாங்க. எஜமா காலடி பண்ணு. நான் கேக்குதா என்ன வாய் என்ன பண்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் போயா இந்தடியா.